மம்மி உடலை பதப்படுத்துதல். மம்மி என்பது ஒருவர் இறந்த பிறகு அவரின் உடலை பாதுகாக்கும் முறையாகும். இந்த முறையை முதலில் எகிப்தியர்கள் பின்பற்றினார்கள். இவர்கள் இறந்த பிறகு மீண்டும் உயிர் தெழுவார்கள் என்று நம்பினர். ஆவி மீண்டும் உடலை தேடி வரும், உடலை அழித்துவிட்டால் ஆவியும் அழிந்துவிடும் என்று இவர்கள் நம்பினார்கள். உயிர்த்தெழும் ஆவிக்கு உடல் மட்டும் இல்லாமல் அவருடைய பொருட்களும் தேவைப்படுவதால் உடலுடன் பல்வேறு பொருட்களும் புதைக்கப்பட்டன. இவர்கள் உடலை எவ்வாறு பாதுகாத்தனர் என்று பார்த்தால், இந்த செயல் 70 நாட்கள் நடைபெற்றுள்ளது. முதலில் உடலை ஜபு என்ற கூடாரத்திற்கு எடுத்து சென்று கழுவுவர். பிறகு வயிற்று பகுதியை கிழித்து குடல், கல்லீரல், நுரையீரல் மற்றும் வயிற்று பகுதி அகற்றப்பட்டன. இதயம் மட்டும் அகற்றப்படவில்லை. மூக்கு வழியாக மூளையை அகற்றுவதற்கு ஒரு கொக்கி செய்யப்பட்டு மூளை அகற்றப்பட்டது. உடல் மற்றும் உள் உறுப்புகளின் ஈரப்பதத்தை நீக்க 40 நாட்கள் நாற்றான் உப்பு நிரப்பப்பட்டது. 40 நாட்களுக்கு பிறகு உடலையும் உள் உறுப்புகளையும் நீரால் கழுவினர். உலர்ந்த உறுப்புகளை ஜாடியில் வைத்து மூடினார்கள். மனிதனின் தலை கொண்ட ஜாடியில் கல்லீரல் வைக்கப்பட்டது. பஃபூன் தலை கொண்ட ஜாடியில் நுரையீரல் வைக்கப்பட்டது. குள்ளநரி தலை கொண்ட ஜாடியில் வயிற்று பகுதி பாதுகாத்து வந்தனர். பால்கன் தலை கொண்ட ஜாடியில் குடல் பகுதி பாதுகாக்கப்பட்டன. உலர்ந்த உடல் சுத்தப்படுத்தப்பட்டு சரும எண்ணெய் தேய்க்கப்பட்டது. பிறகு உடலை துணியால் சுற்றி 15 முதல் 20 நாட்கள் வைக்கப்பட்டது. 15 நாட்கள் கழித்து சிறு துணியால் சுற்றி படகு போன்ற மரப்பெட்டியில் வைத்தனர். மரப்பெட்டியின் மேல் பகுதி அவர்களின் நிலைக்கு தகுந்தவாறு சித்திரங்கள் வரையப்பட்டன. எகிப்திய மம்மிகளை விட தென் அமெரிக்காவில் உள்ள சிலி மற்றும் பெரு நாட்டில் வாழ்ந்த சின்சொரா மம்மிகள் மிகவும் பழமையானது. எகிப்து மம்மிகளை விட இது 2000 ஆண்டுகள் பழமையானது.